ஒரு காலத்துல ஒரு அருமையான தச்சன் இருந்தான். அவன் ராஜாவுக்கு நிறைய வருஷமா வேலை பார்த்தவன். அவன் கட்டின அழகான பொருட்களை பாருங்க. வீடு, ஃபர்னிச்சர், அரண்மனைன்னு எல்லாமே. அந்த காலத்துல எல்லாரும் மர வீட்ல தான் இருந்தாங்க. அவன் வேலைய பாருங்க, எல்லாரும் வியந்து போயிருவாங்க. ஆனா இப்போ தச்சன் முதுமை அடைஞ்சிட்டான். ஓய்வு எடுக்கணும்னு நினைச்சான். குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு கனவு கண்டான். ஒரு நாள் ராஜா கிட்ட போய் சொன்னான், மகாராஜா, நான் நிறைய வருஷமா உங்களுக்கு வேலை பார்த்தேன். இப்போ ஓய்வு எடுக்கணும். ராஜாவுக்கு அவன் உண்மையான திறமை மீது அன்பு இருந்துச்சு. சிரிச்சிட்டு, நீ நல்லா வேலை பார்த்த, சூப்பர்னு சொன்னான். உங்க ஆசைக்கு மரியாதை. ஆனா ஒரு கடைசி வேலை, ஒரு மர வீடு கட்டு. உங்க கைவண்ணத்தை காட்டும் அற்புதமான வீடு. இது உங்க கடைசி மாஸ்டர் பீஸ். சரினாரு அந்த கம்ப்ளீட் செய்யறவரு. ஆனா அவரு உள்ளுக்குள்ள வேலை முடிச்சு ஓய்வெடுக்கணும்னு தான் நினைச்சாரு. சோ சிறந்த மரம் சிறந்த பொருட்கள்னு பார்க்காம சாதாரண மரம் சாதாரண பொருட்கள், சின்ன சின்ன வேலைகளை விட்டுட்டாரு. சில மாசத்துல வீடு ரெடி. வெளியில பார்த்தா அழகு, உள்ளே பார்த்தா பாழா போச்சு. அவருக்குள்ள சீஃப். வீடு முடிஞ்சதும் சாவி கொடுத்தாரு. ராஜா வீட்டை பார்த்து சிரிச்சார். ரொம்ப சந்தோஷமா, நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு. அப்புறம் சாவி கையில கொடுத்தாரு அந்த கட்டட வேலையாளருக்கு. இந்த வீடு உங்களுக்கு என் கிஃப்ட். என் அன்பான நண்பரே, உங்க கஷ்டப்பாட்டிற்கான நன்றி. உங்க குடும்பத்தோட இங்க சந்தோஷமா வாழுங்கன்னு சொன்னாரு. அந்த கட்டட வேலையாளருக்கு நம்ப முடியல. அதிர்ச்சி. அவன் சும்மா கட்டின வீடு அவனுக்கு தான். அவன் குடும்பத்தோட வாழ வேண்டியது. அவன் மனசு சுருங்கி போச்சு. அவன் சரியா கவனமா கட்டினா, நல்ல மரச்சாமான்கள் உபயோகிச்சா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஆனா இப்ப தாமதமாச்சு. சாவியை வாங்கினான். கஷ்டமா? அடேங்கப்பா, நெஞ்சு நிறைய துக்கம். நம்ம வாழ்க்கையில பாருங்க, எல்லாத்திலையும் நம்ம மொத்த உழைப்பையும் கொடுக்கணும். சின்ன வேலைனாலும் சரி, முக்கியம் இல்லைன்னாலும் சரி, எந்த முயற்சியும் எப்போ எப்படி நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும்னு நமக்கு தெரியாது. சும்மா சும்மா பண்றது ஒரு கெட்ட பழக்கமா மாறிடும். அந்த கெட்ட பழக்கம் நம்ம வெற்றியை தடுத்து நிறுத்திடும். ஏன்னா நம்ம சும்மா சமாளிச்சு போயிடுவோம். ஆனா அர்ப்பணிப்புடன் நல்லா பண்றது ஒரு நல்ல பழக்கமா மாறிடும். அந்த நல்ல பழக்கம் ஒரு நாள் நம்ம எதிர்பாராத விதமா பெரிய வெற்றியை தரும். அடேங்கப்பா, அடேங்கப்பா, கட்டட வேலைக்காரன் வீடு கட்டினான்டா. சும்மா லேசா கட்டினான். அவனுக்கு பரவாயில்லைன்னு நினைச்சான். ஆனா கடைசியில அவன்தான் அந்த வீட்ல வசிக்கணும். அது மாதிரி தான்டா நம்ம வேலையும். சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நம்ம முழு சக்தியையும் கொடுத்தா ரிசல்ட் அருமையா இருக்கும். நம்மளும் நல்லா வளர்ந்து சூப்பரா சக்சஸ் ஆகிடுவோம். ஸோ சிம்பிள் லெசன் என்னன்னா, எது பண்ணினாலும் உன் பூரா எஃபோர்ட் கொடு. உன் ஃபியூச்சர் அழகா அமைஞ்சிடும். எதிர்பாராத ரிவார்ட்ஸ் கூட கிடைக்கும். அடேங்கப்பா.